இந்த கடன் தீர மைத்ரேயன்னு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம மாதம் மாதம் இந்த பதிவு போட்டுட்டு வரோம். ஒவ்வொரு நாளுமே மக்கள் ரொம்ப ஆர்வமா இந்த பதிவுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்க எப்ப சொல்லப் போறீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த தேதியில வருது? எந்த கிழமை வருது? என்ன டைமுக்கு என்ன பண்ணணும்? புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஒரு மைத்திரி முகூர்த்தம் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்கேன். அதை பண்ணி எவ்வளோ பேர் அதை செஞ்சு அதை கொண்டு எவ்வளோ பேர் எவ்வளோ கடனை தீர்த்துருக்காங்க. இன் ஏன் என்னோட ரிலேஷன்லேருந்து என்னோட வர கிளைண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, பை நான் இங்கே சொல்லி ஃபாலோ பண்ண மைத்திரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பை, நல்லா இருக்கேன் பை, நல்லா இருக்கேன் பை. இதுவரை மைத்திரி முகூர்த்தம் பண்ணி யாரும் நல்லா இல்லைன்னு சொன்ன சரித்திரமே இல்லை. இல்லை பை, நான் ஜிபே ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஃபோன்பே, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எது வேணாலும் அனுப்புங்க. இல்லை ஒருத்தட்ட கொடுத்து கூட நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் தான் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, ஒரு லீடராக இருக்கீங்கன்னா நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருக்கூடப்பா இந்த டைம்குள்ளே மைத்திரி முகூர்த்தத்தை வாங்கின கடனை சீக்கிரம் தீர்க்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் கடன் மலை மாதிரி இருக்கிற கடன் பனி மாதிரி கரைஞ்சிரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. மைத்திரி முகூர்த்தன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். இந்த கடன் தீர மைத்ரேயன்னு நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம மாதம் மாதம் இந்த பதிவு போட்டுட்டு வரோம். ஒவ்வொரு நாளுமே மக்கள் ரொம்ப ஆர்வமா இந்த பதிவுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்க எப்ப சொல்ல போறீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த தேதியில வருது? எந்த கிழமை வருது? என்ன டைமுக்கு என்ன பண்ணணும்? புதுசா பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். மைத்திரி முகூர்த்தம் ஆக்சுவலி மக்கள் ஏன் அது எப்படா சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே கொடுத்து உதறதுக்கு யாரும் ஆள் இல்லை, எடுத்து சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, தள்ளி விடுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் கீழே இறக்கிட்டு மேலே ஏறதுக்கு தான் இங்கே மக்கள் இருக்காங்க. இங்கே ஏமாத்துறது மனுஷன், காப்பாற்றுறது இறைவன். அதுதான் வாழ்க்கை தத்துவமே இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் பணமாக கொடுத்து உதவ முடியலனாலும் ஸோ இந்த மாதிரி பரிகாரம் இருக்குது, இந்த வழிபாடு நீங்கள் பண்ணால் அந்த கடன் தீர்றதுக்கான ஒரு வழி, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பயன் ஆகிறதும் பயன் ஆகாமல் நம்பிக்கை இல்லாமல் போகிறது அது உங்கள் வேலை இருக்குது. அதனால தான் நான் ஒரு மைத்திரி முகூர்த்தம் மிஸ் பண்ணாமல் சொல்லிகிட்ருக்கேன். அதை பண்ணி எவ்வளோ பேர் அதை செஞ்சு அதை கொண்டு எவ்வளோ பேர் எவ்வளோ கடனை தீர்த்துருக்காங்க. ஏன் என்னோட ரிலேஷன்லேருந்து என்னோட வர கிளைண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, பை நான் இங்கே சொல்லி ஃபாலோ பண்ண மைத்திரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பை, நல்லா இருக்கேன் பை, நல்லா இருக்கேன் பை. இதுவரை மைத்திரி முகூர்த்தம் பண்ணி யாரும் நல்லா இல்லைன்னு சொன்ன சரித்திரமே இல்லை, கிடையாது, நடந்திருக்குன்னு. ஏன்னா இது மைத்திரி நானும் என் குரு எழுதுறது கிடையாது. இதில் ஆசான காசமாக எல்லாமே முன்னோர்கள் எழுதி கொடுத்தது தான் மைத்திரி முகூர்த்தன்றது. கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும். அது இந்த முறையில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துடலாம், இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துடலாம் வாங்கினது. அதுக்காக அந்த நேரத்தில் கொடுக்க வைக்கிறது தான் இந்த மைத்திரி முகூர்த்தம். ஸோ மைத்திரி முகூர்த்தன்றது ரொம்ப பெருசு கிடையாது. பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த வாங்கின கடத்தை தீர்க்க முடியாத சுமையாக இருந்தால், தீர்க்க முடியாத கடனாக இருந்தால், அந்த நேரத்தில் அந்த கடனை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உங்கள் கையில் இருக்கிற காசை நீங்கள் செலுத்தினீங்கன்னா அந்த கடன் ஈஸியாக செலுந்துடும் அவங்கக்கிட்ட. அதுதான் மைத்திரி முகூர்த்தம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர்லேயோ ரெட் கலர்லேயோ ஏதோ ஸ்கெட்ச் மாதிரி பேனை எடுத்துகிட்டு மைத்திரி முகூர்த்தம்னு வெள்ளையில் பேப்பர் எழுதுங்க. மைத்திரி முகூர்த்தம்னு எழுதுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்கன்னு எழுதுங்க. யார் கொடுக்க போகிறீங்க, யார் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா மாலி பின் போட்டுட்டு இன்னொருத்தர் பேர் அவங்க பேர் எழுதணும். எழுதிட்டு எவ்வளோ பணம்னு எழுதவும் செய்யணும். பணம்னு 00543 10 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் 5000 கூட கொடுங்க, அது உங்கள் சௌரியம். இல்லை அவருக்கு 5000 தான் கொடுக்கணும்னு நீங்கள் 1000 கூட கொடுங்க. ஆனால் உங்கள் கடனை சீக்கிரம் தீர்க்கணும், நம்ம இந்த பிரபஞ்சம் விட்டு நம்ம நம்ம உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி வாங்கின கடத்தை அடைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க அனைத்துமே இதை செஞ்சிங்கனாலே கடன் 100% தீரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ 500, 1000, 5000, லட்சமோ, கோடியோ உங்களோட கடனை பொறுத்து, உங்களோட வருமானம் பொறுத்து அதை எழுதிட்டு அழகாக எடுத்து என்ன பண்ணணும், சாமி ரூம் வந்தால் சாமி ரூமில் வச்சுக்கலாம், பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இல்லை கிறிஸ்தவரோ இஸ்தால இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பீரோலையோ கபோர்ட்லேயோ ஓரமாக வேணால் வச்சுக்கலாம். இஸ்லாத்தாளுங்க என்ன பண்ணுவாங்க, ஓரமாக பீரோவில் கபோர்டில் வச்சுக்கலாம். கிறிஸ்தவர் என்ன பண்ணால் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஹிந்துஸாக இருந்தால் சாமி படம், சாமி ரூபம் அங்கே வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இது எப்போ செலுத்தணும் அதுக்கும் நேரங்காலம் இருக்குது. இப்போது இந்த மைத்திரை முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை வேளையில் 5:20க்கு ஆரம்பித்து 7:20க்கு முடியுது. திருப்பி சொல்கிறேன், வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை 5:20க்கு ஆரம்பித்து 7:20 முடியுது. சனிக்கிழமை பேங்க்கு கிடையாது. ஸோ உங்களால் போய் பேங்க்கில் செலுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து வச்சுட்டு மண்டே மார்னிங் போய் நீங்கள் அதை செலுத்திடலாம். இல்லை பையனா நேரில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா, அந்த 5:20 7:20க்குள்ளே பயணம் பண்ணியாவது பைக் எடுத்து கார் எடுத்துகிட்டு போயாவது பணத்தை வந்து நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா வாங்க, அவங்க வாங்கிட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லணும். இல்லை பையனா ஜிபே ட்ரான்சாக்ஷன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஃபோன்பே, பேங்க் ட்ரான்சாக்ஷன் எது வேணாலும் அனுப்புங்க. இல்லை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் தான் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, ஒரு லீடராக இருக்கீங்கன்னா நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு கூட, அப்பா இந்த டைமுக்குள்ளே அந்த காசை அங்கே செலுத்திடு, 5:20க்கு உங்கள் கையில் இருந்து கொடுத்துட்டு 7:20க்கு போய் செலுத்திடு. அந்த 2 ஹவர் ட்ராவலுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் முன்னாடி பண்ணுங்கள். இல்லை பை நான் ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பணும் பை, அப்போ என்ன போய் பண்ணலான்னா முன்னாடியே கொடுத்து வச்சுருங்க. கொடுத்து வச்சுட்டு அங்கே அவர்கிட்ட செலுத்துறதை மட்டும் இந்த டைமிங்கில் செலுத்துங்க. 5:20லேருந்து 7:20. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை போய் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து அந்த நேரத்துலேயே பண்ணிக்கலாம். நேரில் அந்த டைமில் செலுத்தணும். இல்லை போய் வங்கியில் செலுத்தணும். அப்போ நீங்கள் பேங்க்கில் வங்கியில் செலுத்துறதுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த பணம் எந்த கிடையாது, மைத்திரை முகூர்த்தத்தில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எண்ணத்தோடு வைங்க. மறுநாள் விடிஞ்சோன்னா திங்கக்கிழமை வந்துடும், அது எடுத்து போய்ட்டு செலுத்திடுங்க. ஸோ மைத்திரை முகூர்த்தத்தை வாங்கின கடனை சீக்கிரம் தீர்க்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் கடன் மலை மாதிரி இருக்கிற கடன் பனி மாதிரி கரைஞ்சிரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. மைத்திரை முகூர்த்தன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. தயவு செஞ்சு பாருங்கள். எப்படி சொல்கிறதுனா, உடல் இல்லாமல் கண் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் கடன் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப சிறந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா எவனுமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். இப்போ நம்ம உடம்புல உறுப்பு இல்லைனா கூட எவனும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி ஆனால் கடன் வச்சு பாருங்கள், நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக உட்கார முடியாது, நிம்மதியாக ஒரு வெள்ளை சட்டை போட்டு வெளியில் போக முடியாது. கடன் வச்சுட்டு ஒன்று வெள்ளை சட்டைன்னுவான், கடன் வச்சிருக்கேன் காரில் போகிறேன்னுவான், கடன் வச்சிருக்கேன் சொந்த வீட்டில் படுக்கிறேன்னுவான், கொடுத்தவன் 1000 விதமாக பேசுவான். நம்ம காசு சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட கேள்வி ஒன்றும் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க, கடன் தவிர்த்துருங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடனை செலுத்தி பாருங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் வாழ்க்கை முழுவதும். சிறப்பு பை. கடன் தீரும் மைத்திரேய முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறீங்க. இந்த மாதம் மே மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் எந்த டைமில் வருது, என்ன கிழமை, எல்லாமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. கடன் எல்லாம் தீர்த்து நல்ல வாழ்க்கை மக்கள் வாழட்டும். நன்றி பை. நன்றிம்மா.